படித்தவன் காலுக்கு கீழே படிக்காதவன் சேரல. அந்த மாதிரி திண்டிவன நகராட்சி அலுவலகத்தில் வேலை பார்த்த பட்டியல் இனத்தை சேர்ந்த முனியப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் ரம்யாங்கிற கவுன்சிலர் காலில் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. அந்த வீடியோ காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, எதுக்கு படித்து வேலை பார்க்குற ஒருத்தன் கவுன்சிலர் காலில் விழணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கடந்த 2021 நடந்த மேம்பாட்டு உதவிக்கான ஃபினான்ஷியல் ஃபைலை கேட்ட கவுன்சிலருக்கும் முனிசிபால் முனியப்பனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக திமுக நகரமன்ற தலைவர் கணவரோட தலைமையில் பஞ்சாயத்து நடந்திருக்கு. அப்போ தான் இந்த அரசு ஊழியரை காலில் விழ வைக்கிறாங்க. பட்டியல் இனத்தை சேர்ந்த முனியப்பங்கிறவர் வழக்கம் போல ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு 20வது வார்டு கவுன்சிலர் ரம்யாங்கிறவங்க வந்து 2021 என்னோட ஏரியாவுக்கு சில நிதிலாம் வழங்கியிருக்காங்க, அந்த ஃபைலை எங்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழைய ஃபைல்னோட கொஞ்சம் தேடி எடுக்க நேரமாக இருக்குது. இதனால அவங்க 2 பேருக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதம் ஆரம்பிச்சு, வாக்குவாதத்தில் என்ன தப்பா பேசிட்டா அப்படின்னு டிஎம்கே நகராட்சி மன்ற தலைவர் நிர்மலாவோட கணவர் ரவிச்சந்திரன்ட்ட ரம்யா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உடனே மேல்ஜாதின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ண போன அந்த பேத்த நாய் முனியப்பனை மன்னிப்பு கேளுன்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கான். உடனே இந்த கவுன்சிலர் பொம்பளை வார்த்தையில கேட்டா பத்தாது, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டினா அவன் மேலே புகார் வச்சு அவனை வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கா. முனியப்பனும் வேற வழி இல்லாமல் குடும்பத்துக்காக அந்த பொட்டச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். 4 சவுத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் எங்கே தெரிய போகுதுன்னு படிக்காத அந்த தற்கூரிங்களுக்கு தெரியல. அது இருக்கிறது நகராட்சி ஆஃபீஸ், அங்கே எப்போவுமே கேமரா இருக்குங்கிறது தெரியாமல் பஞ்சாயத்து பண்ணி இப்போ சூத்தடி தின்னுட்டு இருக்காங்க. இதில் எனக்கு என்னென்னா, இந்த ரவிச்சந்திரன் தான் என்னை கேட்டால் பெரிய குற்றவாளியாக நான் பார்ப்பேன். ஏன்னா ஒய்ஃப் சேர்மன் அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியத்தில் இவன் போய் பஞ்சாயத்து பண்ணுறானே. அப்போ இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கவர்மெண்ட்டாக இருக்குது. ஆட்சி கையில் இருக்குன்னு நினைக்கிறவனும், ஜாதி கையில் இருக்குன்னு கத்துறவனும் சீக்கிரம் பீ தின்ன போறீங்களா தற்குறி தாயிலா.